வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பாரதிங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசிடி டெவலப்பரோட கேலக்ஸி டைசி பார்க்னு சொல்லிட்டு தாம்பரம் முடிச்சூர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல ரெசிடென்ஷியல் ஏரியால இந்த புது லேஅவுட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த புது லேஅவுட் தான் இன்னைக்கு நம்ம சேனல் ரிவ்யூ பண்ண போறோம். எல்ஐசிடி இவங்களோட பண்ற ஃபர்ஸ்ட் வீடியோ நம்மளுக்கு இது கிடையாதுங்க. இவங்களோட கலர் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல 2-3 வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். எல்ஐசிடி இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் லேஅவுட் ப்ராஜெக்ட்ஸ்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாவலூர், சிறுசேரி, புதுப்பாக்கம், கேளம்பாக்கம் இந்த காடால இவங்க லேஅவுட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ இந்த லேஅவுட் ப்ராஜெக்ட்டை தாம்பரம் முடிச்சூரில் நல்ல ஒரு ஏரியாவில் பிடிசி பஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இந்த புது லேஅவுட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. கேட்டட் கமிட்டி லேஅவுட்டுங்க. ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 இந்த புது லேஅவுட்டை டெவலப் பண்ணி முடிச்சிருக்காங்க. டோட்டலாக 80 பிளாட்ஸுங்க. லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே 10 பிளாட்ஸ் புக் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் 70 பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த லேஅவுட்டோட என்ட்ரன்ஸில் கிராண்டாச்சு கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட்டுக்கு கேலக்ஸி டைசி பார்க்னு சொல்லிட்டு நேமும் சூட்டியிருக்காங்க. பிடிசி பஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் தான் இந்த புது லேஅவுட் நம்மளுக்கு நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ போக போக இந்த புது லேஅவுட் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ், பிரைஸ் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த லேஅவுட்டை ஃபுல்லா பார்க்கிறதுக்கு முன்னாடி நியர்பை இருக்க லொகேஷன் அண்ட் அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்துடலாம். இது தாம்பரம் பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜ் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்க புது லேஅவுட் லொகேட் ஆயிருக்கு. நீங்க தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோட்ல வரும்போது எம்சிசி காலை தாண்டோனே ஃப்ளைஓவர் ஏறுவீங்க. ஏறினோடனே இந்த ரவுண்ட் ஆனால இருந்து நான் ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. அதுதான் முடிச்சூர் கீழே இறங்குற ரோடுங்க. ஃப்ளைஓவர் கீழே இறங்குனீங்கன்னா ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டா வரணும். எங்கேயுமே ரைட் லெஃப்ட் எடுக்காம நீங்க வந்தீங்கன்னா முடிச்சூர் அட்டகம்பெனி ஜங்ஷன் நீங்க வந்துடலாம். ரைட்ல லாரி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அட்டகம்பெனி ஜங்ஷன் டு மணிமங்கலம் போற மெயின் ரோட்ல கொஞ்சம் நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் வரும். அம்மன் கோவிலுக்கு முன்னாடி வர பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப்ல ரைட்ல நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நம்ம லேஅவுட் கிட்ட போற வழி. இந்த மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 800 மீட்டர்ஸ்ல பிடிசி பஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்துல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல இந்த புது லேஅவுட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. வாங்க இந்த புது லேஅவுட்டை ஃபுல்லாவே உங்களுக்கு நான் காமிச்சறேன். இந்த கேட்டட் கமிட்டி லேஅவுட்டை ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2ல டெவலப் பண்ணி முடிச்சிருக்காங்க. டோட்டலா 80 பிளாட்ஸ் வந்திருக்குங்க. 80 பிளாட்ஸ் வரைக்கும் ஒரு 10 பிளாட்ஸ் புக் பண்ணிருக்காங்க. லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. பேலன்ஸ் 70 பிளாட்ஸ் நமக்கு அவைலபிளா தான் இருக்கு. ஆல் ஃபேசிங்ல 1-2 கார்னர் பிளாட்டும் அவைலபிளா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த லேஅவுட்டோட என்ட்ரன்ஸ்ல நான் ஸ்டார்டிங்ல ஒரு வழி காமிச்சல, அந்த பசங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கேயும் உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. மொத்தம் இந்த லேஅவுட் உங்களுக்கு உள்ள வரதுக்கு 2 வழி இருக்குங்க. நீங்க தாம்பரம், முடிச்சூர், மணிமங்கலம் இந்த காரிடார்ல லேண்ட் வாங்கிட்டு உடனே வீடு கட்டிட்டு வர மாதிரி நல்ல ஒரு பிளாட்ஸ், நல்ல ஒரு லொகேஷன் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த லேஅவுட்டை உங்களுக்கு லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீங்க சைட் விசிட் வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. தாம்பரம், முடிச்சூர், பிடிசி பஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்துல நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் தான் இந்த புது லேஅவுட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த லொகேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத்திங் ஏரியாங்க. இன்னைக்கு இந்த ஏரியா லேண்டட் மார்க்கெட் பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கோ அதை விட கம்மியா தான் இந்த லேஅவுட்ல பிரைஸ் கோட் பண்ணி பிளாட்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியால மார்க்கெட் பிரைஸ் லேண்டட் என்ன போயிட்டு இருக்குன்னா 4500 இருந்து 4800 வரைக்கும் பிளாட்ஸ்லாம் வெளியெல்லாம் பக்கத்துலாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேஅவுட்ல அதோட பிரைஸ் கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் லாஸ்ட்டாக சொல்கிறேன், வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்க. இந்த லேஅவுட்ல பிளாட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 800 ஸ்கொயர் ஃபீட் இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் பிளாட் இருக்குங்க. ஒரு கிரவுண்டுக்கு மேலே நீங்கள் பிளாட் பார்க்குறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. இந்த லேஅவுட்ல 70 பிளாட்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. பெரிய சைஸில் பக்கத்து மேலே 2 பிளாட் நீங்கள் சேர்த்து கூட மெர்ஜ் பண்ணி உங்கள் பட்ஜெட் ஓகேன்ற பட்ஜெட்டில் பெரிய பிளாட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல் ஃபேசிங்கில் 1-2 கார்னர் பிளாட்டும் அவைலபிளாக இருக்குங்க. என்னோட சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் கார்னர் பிளாட் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன். இந்த லேஅவுட்குள்ள 2-3 பேர் லேண்ட் வாங்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனே முடிச்சுட்டு பில்டிங் அப்ரூவல் வாங்கிட்டு வீடு கட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே தெரியும். இந்த லேஅவுட்டை ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணி முடிச்சிருக்காங்க. கேட்டட் கமிட்டி லேஅவுட் பிளாக் டாப் ரோட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. 24 ஃபீட் அண்ட் 30 ஃபீட் ரோடுங்க. எல்லாமே பெரிய பெரிய ரோடாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு. காவா கட்டி கொடுத்துருக்காங்க. இபி போஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அவனி ட்ரீஸ் இருக்கு. நல்ல பச்சை பசல் கிரீனிஷா இருக்குங்க இந்த லேஅவுட். பக்கத்துலேயே உங்களுக்கு நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க. அது எல்லாத்தையும் நான் சொன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்துடும். இந்த லேஅவுட் வந்து கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் 6 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் 6 மினிட்ஸ்ல போயிடலாம். ஓம்னி பஸ் ஸ்டாண்ட் முடிச்சு 2 கிலோமீட்டர்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த லேஅவுட்ல இருந்து இந்த லேஅவுட்டை நீங்க ஒரு பிளாட் வாங்கிட்டு உடனே வீடு கட்டிட்டு வராம வந்துடலாம். இல்லை நீங்க சென்னை லொகேஷன்ல ஒரு பிளாட் வாங்கி போட்டு ஃபியூச்சர் நல்ல ஒரு ரேட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணணும், அப்ரிசியேஷன் விதத்தில் நான் ஒரு பிளாட் வாங்கி போடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த லேஅவுட்டில் நீங்கள் ஒரு பிளாட் கண்டிப்பாக வாங்கி போடலாம். இன்னைக்கு போகிற ரேட்டை விட ஃபியூச்சரில் நான் சொல்கிறது ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே இன்னைக்கு போகிற ரேட்டோட டபுள் மடங்கில் இந்த லேஅவுட்டெல்லாம் உங்களுக்கு பிளாட் சேல் ஆகும். இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறதுனால பார்க்கறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லொகேஷனில் உங்களுக்கு கிரவுண்ட் ரோட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். சால்ட் கண்ணு வாட்டர் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளட் அஃப்ட் இருக்காது. இந்த லேஅவுட்டில் நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி ரோடாக இருக்கட்டும் ஈஸியாக போய் கனெக்ட் ஆகிக்கலாம். சிஎம்டி அண்ட் ரேராப் லேஅவுட். இந்த லேஅவுட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவங்க சொல்கிறது 4199. ஸ்லைட்லி பிரைஸ் நெகோஷியபிள் சொன்னாங்க. பேங்க் லோன் 90% வரைக்கும் இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த லேஅவுட்டை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குது டைரக்ட் டெவலப்பரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னுடைய சப்ஸ்கிரைப்ஸ் வந்தங்கள். தேங்க்யூ ஃபார் ஏபிஎம் ஹோம்ஸ்.